குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இன்றைக்கி நமக்கு நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லா இண்டெக்ஸுமே ஒரு கேப் அப் ஓப்பனிங். கேப் அப் ஏன் ஓப்பன் ஆச்சு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா நேற்று க்ரூட் ஆயில் வந்து 102 105 அந்த ரேஞ்சில் இருந்தது நேற்று நம்ம பார்க்கும்போது. இப்போ அப்படியே டோட்டலாக அப்படியே மாறி போச்சு. 88.610 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பெரிய லெவலில் குறைஞ்சிருச்சு. அதனால் மார்க்கெட் எல்லாம் ஒரு ரேலி. நான் நேற்றே வேறு சொல்லியிருந்தேன், இந்த டவ் வந்து ஒரு பாசிட்டிவில் ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்குது. நாஸ்டாக்கும் அது கீழே வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆக்ஷனில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் அவனும் நல்ல, ஏன்னா நேற்று வந்து முழுக்க மெயின் காரணம் என்னென்னா, புட்டினும் ட்ரம்ப்பும் நேற்று ஒரு மணி நேரம் ஃபோனில் இந்த வாரை பற்றியும் இந்த ஆயிலை பற்றியும் பேசியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நியூஸஸ் எல்லாம் வருது. அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் சிவியரான ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி ரேலி வந்திருக்கு. அதனால தான் யூஎஸ் மார்க்கெட்டு நேற்று நாஸ்டாக்லாம் நல்லா டவுனில் இருந்தது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டவுனு 22,063 வரையும் கீழே போயிட்டு, இந்த கான்வர்சேஷன் எப்போ முடிஞ்சுதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் சடார்னு ஏறி போச்சு. டவ் ஜோன்ஸ் பாருங்கள், நான் சொன்னேன்ல, அவன் மறுபடியும் அந்த சப்போர்ட்டை வந்து தொட்டுட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுனால அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அது இல்லாமல் அவங்க க்ரூட் ஆயில் பற்றியும் பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே. அதனால் மார்க்கெட் சடார்னு பிடிங்கின்னு மேலே போயிடுச்சு. ஷார்ட் கவரிங் ரேலி பாருங்கள். இன்றைக்கும் இவங்க மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக புல்லிஷில் தான் முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஹேமரா, பர்ஃபெக்ட் ஹேமர் இது. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இந்த 48,000 உடைச்சிதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 48,500 வரையும் போயிடும். இன்றைக்கி எனக்கு தோன்றது, இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஒரு புல்லிஷில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுவும் நாஸ்டாக் கம்போசிட்டும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவில் தான் முடியும். 23,000 போய் தொடும் தான் தோணுது. பார்ப்போம். அப்படி தொட்டானுங்கன்னா நமக்கு நாளைக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஒரு கேப் அப் ஓப்பனிங் ஷூராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது நிஃப்டி 50ல். நிஃப்டி 50ல் இன்றைக்கி கேப் அப் ஆகிறதுக்கு ரீசன் க்ரூட் ஆயிலோட அந்த ப்ரைஸ் வந்து தடாலடியாக குறைஞ்சது தான். அது நேற்றே குறைஞ்சிருச்சு. நம்ம நேற்று பார்க்கும்போது 105 சம்திங் பார்த்தோம். இன்றைக்கி 88. எதுக்கு அப்புறம்னா, இந்த புட்டின் ட்ரம்ப் கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் நடந்தது. அதனால தான் நமக்கு ஒரு கேப் அப் 250 பாயிண்ட் என்னமோ கேப் அப் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. ஸோ நிஃப்டி 50ல் அது ஓப்பன் ஆகும் போதே அது ரெசிஸ்டண்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கண்டிப்பாக இறங்குன்னு எனக்கு தெரியும். இறங்கிட்டான். ஏன்னா ஒன்று அந்த கேப்பை வரையும் ஃபில் பண்ண வருவான்னு பார்த்தா அவன் வரல. பண்ணிவிட்டு போயிருந்தானா தொல்லை இல்லை. அதில் ஒரு பாதியை விட்டுட்டு போயிட்டான். எப்படியும் இங்கே ஒரு 70 பாயிண்ட் இருக்குது கேப்பு. அதை ஃபில் பண்ணோம். எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே அவங்க செல்லிங்கில் தான் இருக்காங்கன்றது காமிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் நல்லா இறங்குச்சு. இறங்குறதுக்கு அப்போ அந்த இது சென்செக்ஸை பற்றி சென்செக்ஸ் இது நம்ம அந்த சப்போர்ட்டை இறங்கி தொட்டுட்டு மேலே போச்சு. இந்த இடம் நான் ரெசிஸ்டன்ட் போட்டிருந்தேன். இப்போ வந்து அது பேஸாக வச்சுருக்கேன். ஸோ அங்கே தொட்டுட்டு மறுபடியும் இறங்குச்சு. நான் இங்கே ஒரு கால் மட்டும் சென்செக்ஸில் கொடுத்தேன். 11:45 ஆமாம், 11:45 தான். இந்த கால் இது வரும்போது நான் கொடுத்தேன் சென்செக்ஸில். ஒரு புட் ஆப்ஷனில் பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அவன் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இறங்கிட்டான். 1:45 2:30 வரையும் இறங்கிட்டு தான் இருந்தது மார்க்கெட்டு. இன்றைக்கி ஆப்ஷன் பையரெல்லாம் அழகாக சம்பாரிச்சிருக்கலாம் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா மொமெண்டம் நல்லா இருந்தது. அழகாக சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன் வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருந்தது. ஸோ சென்செக்ஸில் இந்த ஒரு கால் கொடுத்தது பர்ஃபெக்டாக முடிஞ்சுது. ஓகேங்களா? அதாவது ஒரு நல்ல கேப்பப் ஆச்சு சென்செக்ஸு. அங்கேருந்து இறங்கினா நேற்றோட லாஸ்ட் டே கேண்டிலோட ஹை கிட்ட வரையும் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இவன் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போயிருந்தானா தொல்லை இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு எவ்வளோ பாயிண்டில் நிஃப்டி 50 சென்செக்ஸ் முடிஞ்சதுன்னா 640 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சுது. ஆக்சுவலி அவன் டவுன் ஆனது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸாக வந்தான். நேற்றோட லாஸ்ட்டு கேண்டிலோட ஹைக்கே வந்தது, அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு.
இல்லைனா ஒரு 300-400 பாயிண்ட்டு தான் ரெக்கவரி ஆகிருக்கும், பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கும் சென்செக்ஸு. நிஃப்டி 50ல் வந்துடுவோம். நிஃப்டி 50ல் வந்தால் அவனும் அதே தான், நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து ப்ரெஷரு, செல் ப்ரெஷர், ஏன்னா அவன் ரெசிஸ்டண்ட்டில் ஓப்பன் ஆனால் அங்கேருந்து இறங்குச்சு. இவனும் இந்த கேப்பை ஃபில் பண்ணலை, மறுபடியும் போயிட்டான். இவன் இன்றைக்கி வந்து ஒரு 234 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சான். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டி 50ல் என்ன ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு 8 ட்ரேட் பண்ணிட்டோம். நேற்று மாதிரியே இன்றைக்கும் 8 ட்ரேடில் ஒரு ட்ரேட் ஃபெயிலியரு, 7 ட்ரேட் சக்ஸஸ்ஸு. நான் இண்டிவிஜுவலாக நான் என்ன பண்ணேன்னு கேட்டால், நான் ஒரு 4450 ரூபா இன்றைக்கி கெயின் பண்ணேன். அதில் ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ்லாம் போனால் கூட ஒரு 3800 இல்லை 3850 அந்த ரேஞ்சில் எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட். நேற்றும் இதே 3850 தான் எனக்கு வந்தது. இன்றைக்கும் அதே லெவல் தான் வரும். ஏன்னா நேற்றும் 8 ட்ரேட் தான் பண்ணியிருந்தேன், இன்றைக்கும் அதே 8 ட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது இன்றைக்கி சொன்னேன்ல, மார்க்கெட்டில் இன்றைக்கி ஆப்ஷன் பையர்லாம் ஈஸியாக சம்பாரிச்சிக்க வாய்ப்புகள் அதிகம். எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மார்க்கெட், அதுவும் பக்கத்துலேயே கொடுத்தது. நாங்கள் 8 காலுமே 11 மணிக்கே முடிச்சிட்டோம். 11 மணிக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பண்ணலை, ஏன்னா ஓவர் ட்ரேட் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் ஓவர் ட்ரேடை பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானே அதை மீறுற மாதிரி ஆயிடுமேன்ட்டு 8 காலே ரொம்ப அதிகம்தான், 5க்கு மேலே போகக்கூடாது. சரி, மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 3 கால் பண்ணி ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணேன் இன்றைக்கி. அவ்வளோதான். இன்றைக்கி நல்லபடியாக பொழுது முடிஞ்சிடுச்சு. நேற்றும் நல்லபடியாக முடிஞ்சுது. இன்றைக்கி சென்செக்ஸும் நல்லபடியாக முடிஞ்சுது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் ஏறினதுக்கு ரீசன் இந்த 4 ரீசன் தான். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃபால் ஆச்சு, குளோபல் மார்க்கெட்டில் ரெக்கவரி ஆச்சு, ஷார்ட் கவரிங் ரேலி, ஷார்ட் அடித்தவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் சடார்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்துடுச்சு. டெக்னிக்கல் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ 24,000க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுதோ மார்க்கெட்டு, கண்டிப்பாக அங்கேருந்து மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது டெக்னிக்கல் பவுன்ஸு. அதனால் மார்க்கெட் இந்த 4 ரீசனால் ஏறி போச்சு. அது இல்லாமல் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்லா கை கொடுத்துது பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் ரிலையன்ஸு, HDFC, ICC, இன்றைக்கி ஐடி கம்பெனி கூட மார்க்கெட்டுக்கு கை கொடுத்துச்சு. அதனால தான் மார்க்கெட்டில் ஒரு 234 பாயிண்ட்டு பாசிட்டிவில் முடிஞ்சுது. இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸும் பாருங்கள், எல்லாம் பாசிட்டிவ் தான். பட் இந்தியா விக்ஸ் இன்னும் அந்த 18.91 தான் இருக்குது. ஸோ அந்த கண்டிப்பாக அந்த ஹை வெலாட்டிலிட்டி மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தான் காட்டுது. வார் இன்னும் முடியல. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து திடீர்னு ஒரு ஃபாலை நோக்கி, அதாவது ஹையிலேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் மார்க்கெட் எல்லாம் குதூகலமாகி இன்றைக்கி மார்க்கெட் எல்லா இண்டெக்ஸுமே பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ ட்ரேட் ஆகிற இண்டெக்ஸ் கூட எல்லாமே பாசிட்டிவில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். டவ்னா நம்ம பார்த்துட்டோம். FTSE இன்றைக்கி ட்ரேட் நடந்து முடிஞ்சிடுச்சு, 159 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. CAC வந்து இப்போ ட்ரேட் ஆகுது 134. டேக்ஸ் வந்து 524 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நிக்கி நேற்று ஃபஸ்ட் கிளாஸாக முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு 3% ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஹாங்செங் வந்து 552 ப்ளஸ்ஸு. ஷாங்காய் 27 பாயிண்ட்டு. நம்ம NSE நிஃப்டி 234, BSE சென்செக்ஸ் 640, STI 104, காஸ்பி 281. US டாலர் நேற்று 99க்கு மேலே இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் டிப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. நம்ம USD INR வந்து பரவாயில்ல, அதுவும் கொஞ்சம் 92 இருந்தது, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. கோல்டு இறங்குச்சு, மறுபடியும் இப்போ ஏறுது. நான் தான் நேற்றே சொன்னேன்ல, அது ப்ராஃபிட் புக்கிங் தாங்க நடக்குது. கண்டிப்பாக அது ஏறிடும்னு. லிட்டில் பிட் ஏறிச்சு. சில்வர் ஏறிச்சு, காப்பர் ஏறிடுச்சு. க்ரூட் ஆயில் நேற்று நம்ம பார்த்த லெவல் 105 103 நினைக்கிறேன், அங்கேருந்து பெரிய லெவலில் ஃபால் ஆகிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் எல்லாம் பாருங்கள், எல்லாமே பச்சை கலரில் இருக்குது இன்றைக்கி. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எப்படி ட்ரேட் ஆகுது, -116 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க டவ் ஃபியூச்சருக்கு. அவன் 1000 பாயிண்ட்டு 1 ஹவரில் ரேலி பண்ணி காட்டக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் இது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது, அவன் 41 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். மணி இப்போ 5:30. ஓகேங்களா? அப்போ இவங்க ட்ரேட் ஆகிறத பொறுத்து நமக்கு மார்க்கெட் நாளைக்கு அகைன் ஒரு கேப் அப்பா ஒரு கேப் டவுனா அப்படின்றது தெரியும். என்னை பொறுத்தவரையும் நாளைக்கு இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெளிவாக தெரியுது. அதனால் நமக்கு ஒரு
கேப் அப் ஓப்பனிங் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறேன். ஓகேவா? அப்படி கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா இதுதான் ஒரு பேஸ் லைனு. இப்போ முடிஞ்சிருக்கிறது 24,289 முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான். அதாவது அந்த கேப்பு திங்கக்கிழமை வந்த கேப் 24,437 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் இருக்குது. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 24,546 இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. மூணாவது ரெசிஸ்டண்ட்டு 24,630. 600 ஒரு ரெசிஸ்டண்ட்டு தான். அதை நான் இங்கே மறந்துட்டேன். இந்த 605 ஒரு ரெசிஸ்டண்ட்டு தான். ஓகேங்களா? அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இது இல்லை, இந்த கேப்பு தான். இந்த கேப்பை அவன் நேற்று ஃபில் பண்ணலை, அதாவது லாஸ்ட் வீக்கில். இந்த 4 ரெசிஸ்டண்ட் வந்து நிஃப்டி 50க்கு இன்ட்ராடே லெவல்ஸாக நாளைக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 24,437, செகண்டு 24,546, தேர்டு 24,605, ஃபோர்த்து 24,712. 712 இல்லை, 700 நம்ம வச்சுக்கலாம். இந்த 4 ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் ஒரு நெகட்டிவில் முடிஞ்சால் கேப் டவுன் இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,150. ஓகேவா? அதையும் அவன் கட் பண்ணி ஸ்ட்ராங்காக உடைச்சானா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவான். நாளைக்கு கீழே வந்தானா கண்டிப்பாக இதை ஃபில் பண்ணாமல் போக மாட்டான். அப்போது 24,000 செகண்டு சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு 23,866 இருக்குது. ஏன் இவ்வளோ தள்ளி இருக்குது? ரொம்ப லாங்காக இருக்குது. இதுதான் தேர்டு சப்போர்ட்டு 23,910 இருக்குது. ஃபோர்த்து சப்போர்ட்டு இது 24,854. இந்த 4 சப்போர்ட்டு போதும். இருந்தாலும் நம்ம ஒன்று போட்டு வச்சுருவோம். இது 5. இந்த 5 எல்லாம் வர்றதுக்கு கஷ்டம். ஏன்னா மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் பிரச்சனை குறைஞ்சிருக்கு. அதனால் மார்க்கெட் ஏறும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நிஃப்டி 50க்கான இன்ட்ராடே லெவல்ஸு. இந்த லெவல்ஸு வரும்போதெல்லாம் ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் வந்தால் ஒரு கேப் அப் கிடச்சிதுன்னா, அதாவது இந்த ப்ளூ லைன் பேஸு எதில் முடிஞ்சிருக்கு? 78,293 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,801. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா 79,470. கண்டிப்பாக அது வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. மார்க்கெட் அது வரையும் போகுமா அப்படின்னு கேட்டால் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதை நம்ம மாற்றணும். இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு இந்த ரெசிஸ்டண்ட். ஓகேவா? ஃபோர்த்து இது. அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,800, செகண்டு 79,262, தேர்டு 79,558, ஃபோர்த்து 79,825. இது ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில். இல்லை கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,811. அதாவது இன்றைக்கி வந்த இந்த லோவை வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எடுக்கும். அதை உடச்சிட்டானா இந்த கேப்பை ஃபில் பண்ணும் 77,508. அதுக்கும் கீழே வந்தானா 77,045. இந்த 3 சப்போர்ட் போதும் சென்செக்ஸில். நாளைக்கு இன்ட்ராடே டைமில் இந்த சப்போர்ட்டும் இந்த ரெசிஸ்டண்ட்டும் கண்டிப்பாக சென்செக்ஸில் கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு வழியாக இன்றைக்கி நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சுது. நல்லபடியாகவே முடிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆப்ஷன் பையர்களுக்கெல்லாம் எங்களுக்கு நல்லபடியாக தான் முடிஞ்சுது. ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே காட்டியிருக்க இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ட்ரேடிங் பர்பஸ்க்காகலாம் கிடையாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போடப்பட்டிருக்கு. அதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டில் போனால் மார்க்கெட் அங்கேருந்து அதை தொட்டுட்டு திரும்பலாம் அப்படின்ற மாதிரி இந்த லைன்ஸ் இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கேன். பட் அது 100% பாசிபிள். அங்கே தொட்டுட்டு திரும்பலாம் இதில் அர்த்தம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் சென்செக்ஸ்லேயோ இல்லை நிஃப்டி 50லையோ பண்ணுற மாதிரி இருந்தால் முதல்ல உங்களோட அனலைசிங்கை அதில் பண்ணுங்கள். அதில் ரிசர்ச் பண்ணுங்கள். சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டில் என்ன மாதிரி ஓஐ இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை கரெக்டான நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கான வழி இருக்குங்க. நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன்.
கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். கரெக்டான இடம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்குறீங்களா? அதை கண்டுபிடிச்சி தான் ஆகணும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிருமா? இப்போ நாங்கள் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். நான் ஒரு வேளை போய் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, என் குரூப்பில் இருக்கவங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க எவனாவது ஒருத்தனாவது என்னைக்காவது ஒரு நாள் அவன் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு போடுவாங்கள்ல. அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. என்னென்னா சொல்கிறதெல்லாம் உண்மை. டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியுது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆப்ஷன் செல்லருக்கு மட்டும் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது எண்ணமே இல்லை. ஆப்ஷன் பையரும் சம்பாதிக்கலாம். என்ன ஒன்று, நம்ம வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இந்த ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் நம்மளை அலோவ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் எத்தனை வாட்டி மார்க்கெட்டில் பார்க்குறீங்க? என்றைக்காவது மார்க்கெட்டு ஒரு 3 கேண்டிலை தவிர 4வது கேண்டிலுக்கு மேலே புல்லிஷ் வருதா? 3 கேண்டில் அப்படின்னா 45 நிமிஷம் தான் ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் ஒரு சைடில் போகுது. 3 கேண்டில், அதாவது 15 மினிட்ஸில். எடுத்துக்காட்டு இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்களேன். இது சென்செக்ஸில் இது வந்து 10 மணிக்கு வந்திருக்கு. 10 மணிக்கு வந்திருக்கா? 10:15, 10:30. இந்த ½ அன் ஹவருக்குள்ளே தான் ஒரு சைட்லேயே மார்க்கெட் போகுது. அது நமக்கு இங்கே 3 கேண்டிலும் முடிஞ்சதுனால, புல்லிஷில் இருக்கிறதுனால தான் அது 3மே நமக்கு ஒரே சைடில் போயிருக்குன்னு தெரியும். ஆனால் இந்த 15 மினிட்ஸில் அவன் எத்தனை வாட்டி இறங்கியிருப்பான், எத்தனை வாட்டி ஏறி இருப்பான், அடுத்ததில் எத்தனை வாட்டி இறங்கியிருக்கும், எத்தனை வாட்டி ஏறி இருக்கும். இது பாருங்கள், இது வரையும் போயிருக்கான், அப்புறம் அப்படியே இறங்கியிருக்கான். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே இறங்கினவன் மறுபடியும் மேலே போயிருக்கான். அப்போ 3 கேண்டில் தான் ஒரு சேர மார்க்கெட்டில் மூமெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீனு, அதுக்கப்புறம் ரெட்டு, அதுக்கப்புறம் என்ன ரேஞ்சு இங்கேருந்து போனோன்னா அந்த ரேஞ்சுக்கே வந்துட்டான். ஸோ மார்க்கெட்டில் ஹோல்டு பண்ணி பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு செட்டே ஆகாது. வேணும்னா ஒரு 2016 நான் புதுசாக உள்ளே வரும்போது வேணும்னா மார்க்கெட் அப்போ ஒன் சைட் மார்க்கெட். எஃப்ஐஎஸ் விற்றானா விற்றுக்கினே இருப்பான் ஒரு 3-4 மாதத்துக்கு. நம்ம போய் ஒரு புட் சைடில் உட்காந்துக்கலாம். எஃப்ஐஎஸ் வாங்கினான்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்கும் 3-4 மாதத்துக்கு. அப்போது மார்க்கெட் சைடில் கால் சைடில் போய் உட்காந்துக்கலாம். அப்போ நம்ம ஹோல்ட் பண்ணி தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட் கண்டிஷன் இப்போ அப்படியே இருக்குது. டோட்டலாக மாறி போச்சு. நான் 2014 பார்த்த மார்க்கெட்டு வேறு, இப்போ 2026 பார்க்குற மார்க்கெட் வேறு. அதோட மொமெண்டம் வேறு, அதோட டைமென்ஷன் வேறு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற டைமென்ஷன் வேறு மாதிரி இருக்குது. இப்போ எஃப்ஐஎஸை காட்டிலும் டிஐஎஸ் அதிக பவரில் இருக்காங்க. அதிக பவரில் இருந்தாலும் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் நினைக்கிறது தான் நடக்குது. பட் மார்க்கெட்டை பெரிய லெவலில் இறங்க விட மாட்டுறாங்கல்ல. இவன் எவ்வளோ கோடி செல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும். மார்க்கெட் இறங்குதா பெரிய லெவலில்? நம்ம மார்க்கெட் நிஜமாலுமே இறங்கியிருந்தா, எஃப்ஐஎஸ் சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் இந்நேரம்லாம் 12-13 இருந்திருக்கும். அவங்க விட மாட்டுறாங்க மார்க்கெட்டை கீழே, டிஐஎஸ் வந்து. அதனால் மார்க்கெட்டை ஏதோ ஒரு சக்தி என்ன தான் கீழே போனாலும் மறுபடியும் மேலே தூக்கின்னு தான் வருது. ஸோ அந்த டிஐ சக்தி தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ மார்க்கெட்டில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். நமக்கு தேவை ப்ராஃபிட். அது நீங்கள் ஸ்கேல்பர்ஸில் பண்ணால் என்ன, இல்லை 5 நிமிஷத்தில் பண்ணால் என்ன, 10 நிமிஷத்தில் பண்ணால் என்ன, லாஸை மட்டும் வர விடாமல் ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ் கண்டிப்பாக நம்மளை மீறி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை நானே ஒத்துப்பேன். இன்றைக்கி நான் 8 ட்ரேட் பண்ணேன், 1 ஃபெயிலியரு. நான் இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுனேன், அந்த ஒரு ட்ரேட் மட்டும் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? அதாவது நம்மளை மீறியும் சில நேரத்தில் கண்டிப்பாக தோல்வி வரதான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்குன்னு எல்லா ட்ரேடுமே வந்து ஃபெயிலியர் பண்ணிகிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்போது எங்கேயோ தப்பு நம்ம பண்ணுறோன்னு தான் புரிஞ்சுக்கணும். ரொம்ப லெக்சரர் பண்ணிட்டல. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.